நற்றுணையாவது நமச்சிவாயவே. நாளைக்கு 63 நாயன்மார்கள்ல ஒருத்தருக்கு குரு பூஜை. அவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியாரா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் அவரை சிறு தொண்டரா தான் தெரியும். பிறப்பால திருச்செங்காட்டாங்குடியில மாமாத்திரர் குலத்துல தோன்றினாலும் மாமாத்திரர்னா வழி வழியா மருத்துவ தொழில ஈடுபட்டுட்டு வரவங்க. ஆனா இவரு நரசிம்ம பல்லவ மன்னன் கிட்ட சேனாதிபதியா இருந்தவரு. இவரு பெரிய சிவபக்தர்னு தெரிஞ்சதும் மன்னர் இவருக்கு நிறைய மானியம் கொடுத்து இவரை இனிவரும் காலங்கள்ல சிவத்தொண்டு மட்டும் செய்ய சொல்லி அனுப்பிடுறாரு. அப்புறம் திருவெண்காட்டு நங்கையை திருமணம் செஞ்சுக்கிட்டு பல சிவ அடியார்களுக்கு உணவளிக்கிறாரு சிறு தொண்டர். இவரு ஒரு சிவ அடியார்காச்சும் அமுதூட்டின அப்புறமா தான் உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருந்தாரு. சிறு தொண்டருக்கும் திருவெண்காட்டு நங்கைக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு சீரால தேவன்னு பேர் சூட்டுறாங்க. அவரும் அழகா வளர்ந்து பள்ளி பருவத்தை அடைகிறாரு. இப்படி நாட்கள் இனிமையா போயிட்டு இருக்கும் போதுதான் சிவபெருமான் சிறு தொண்டரை சோதிக்க நினைக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அமுது கொடுக்க எந்த சிவ அடியார்களும் கிடைக்கல. சிறு தொண்டர் சிவ அடியார்களை தேடி போயிருக்கிறப்ப சிவபெருமான் உத்ராபதியாரா உருவெடுத்து அடியாரா மாறி சிறு தொண்டர் வீட்டு முன்னாடி வந்து பிள்ளை கறி கேட்டாரு. தன்னுடைய பிள்ளையான சீரால தேவனை அம்மாவான வெண்காட்டு நங்கை பிடிச்சுக்க சிறு தொண்டர் அறிய கறி சமைத்து சிவபெருமானுக்கு அமுதளிச்ச நாள். சிறு தொண்டர், திருவெண்காட்டு நங்கை, சீரால தேவர், தாதியான சந்தன நங்கைன்னு நால்வருக்கும் முக்தி கொடுத்த நாள். நாளைக்கு இந்த அற்புதமான நாள்ல உங்களால முடிஞ்சா யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. சிறு தொண்டருடைய கதையை முழு வீடியோவாகவும் ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் நான் கண்டிப்பா போடுறேன். ஆனா சிறு தொண்டருடைய கதையை திருச்செங்காட்டாங்குடி கோவில்ல தொடங்கினாதான் கரெக்டா இருக்கும். கூடிய சீக்கிரம் நான் திருச்செங்காட்டாங்குடி போயிட்டு அவருடைய கதையை வீடியோவா எடுத்து போடுறேன். நன்றி.